அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கருணையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இப்படிப்பட்ட கருணைக்கு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அல்லாஹ்வோட கருணை நம்பிக்கையாளர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்குது அப்படின்னு உள்ளதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அல்லாஹ்வோட கருணை தான், நம்ம அல்லாஹ்வோட கருணையை அடையிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம ஆன்மாவை மீட்டுக்கிட்டு மறுபடியும் அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு திரும்பி போகிறதுக்கு உள்ள கடைசி வாய்ப்பாக தான் இந்த உலகத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த உலகம் அல்லாஹ் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் நம்மளோட மெயின் ப்ரியாரிட்டினா அது மட்டும்தான். அடுத்ததுலாம் இந்த உலக வாழ்க்கைக்கு உள்ள அல்லாஹ் அமைச்சிக்க சொல்லியிருக்கிறது. நம்மளோட மெயினை நம்ம கொண்டு போகிறதுக்கு உள்ள விஷயமாக தான் இங்கே உள்ளதை எடுத்துக்க போகிறோம். இங்கே உள்ளது நம்மளோட குவாலிஃபிகேஷனோ, இல்லை நம்மளோட மற்ற அரசியல் பதவியோ, இல்லை நம்மளோட பேங்க் பேலன்ஸோ, சொத்தோ நம்ம கொண்டு போக முடியாது. நம்மளோட நன்னெறியான காரியங்கள் தான் கொண்டு போக முடியும். அந்த நன்னெறியான காரியங்கள்னால் அந்த நன்னெறியான காரியங்கள் மூலியமாக அல்லாஹ்வோட கருணையை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வோட கருணையை நம்ம அடைஞ்சால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு உள்ளதுக்கு, அதுக்காக தான் இந்த பூமிக்காக நம்ம படைக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த இதில் அல்லாஹ்வோட கருணை எல்லா பொருள்களையும் சூழ்ந்து இருக்கிறது. என்னோட கருணை அனைத்து பொருள்களையும் சூழ்ந்து உள்ளது அப்படின்னு சூரா 7 வசனம் 156 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வோட கருணைனா ரஹ்மத்துன்னு சொல்லுவோம்ல. அல்லாஹ்வோட கருணை நம்ம வாழ்வில் அடையிறதுனா என்னன்னா வாழ்வாதாரம்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம ஃபைனான்ஷியலு இது மற்றது எல்லாமும், உடல் ஆரோக்கியம் எல்லாமும் வாழ்வாதாரத்தில் அதில் அடங்கியிருக்கு. பாதுகாப்புன்னு சொல்லப்போனால் அது நிறையா சொல்லலாம். ஏன்னா இப்போ இன்றைக்கி காலையில் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு சின்னதாக நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தடுக்கி விழுந்து ஒருத்தவங்க கூட லைஃப் மாறி போயிருக்கு. அதேமாரி ஒரு பாத்ரூமில் போயிட்டு ஒரு வலிக்கு போட்டு அவங்களோட லைஃபே, அவங்க பேலன்ஸ் உள்ள வாழ்க்கை பூரா அப்படியே படுத்த படுக்கையாகவே போயிருக்கிறதுலாம் நம்ம சொந்தத்திலேயே நம்ம பார்க்குறோம். அந்த இதெலாம் இந்த ரஹ்மத்துன்னு உள்ளதில் அந்த இதில் அது அடங்காது. அந்த வாழ்வாதாரம், பாதுகாப்பு, மன்னிப்பு, அல்லாஹ்வோட மன்னிப்பு இப்போ இந்த இன்றைக்கி பார்க்குற சப்ஜெக்ட் மாதிரி எல்லாம் கை கேட்டுற தூரத்தில் இருக்குது. பணம் அப்படியே கை கேட்டுற தூரத்தில் இருக்கிற மாரி. நம்ம ஒரு பெரிய ஹோட்டலுக்கு பஃபே போனோன்னா நம்ம கை கேட்டுற தூரத்தில் இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ, எவ்வளோ வேணுமோ வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அல்லாஹ்வோட கருணை ரொம்ப அருகிலே இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு அல்லாஹ் சில இது வச்சுருக்காங்க, கேட்டகிரி வச்சுருக்காங்க. அதை செஞ்சால் தான் அதை அடைய முடியும் அப்படின்னு உள்ளதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே மறு உலகில் வெற்றி, அதுதான் உண்மையானது. மறு உலகம்னா நம்ம மௌத்துக்கு அப்புறம் உள்ளது. நம்ம நிறைய வாட்டி குரான் கிளாஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். மௌத்துனுங்கிறது ஒரு ஆளோட வாழ்க்கை முடிவு கிடையாது, அதுதான் ஆரம்பம். அதுக்கு மௌத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட நிலையான வாழ்வுக்கு போகிறாங்க, உண்மையான வாழ்வுக்கு போகிறாங்க. அதில் நடக்கிறது தான் உண்மையான துக்கம், உண்மையான மகிழ்ச்சி. இதெல்லாம் ஒரு மாயை. அந்த மறுமை நாளைக்குள்ள ஏற்பாடு செய்கிறதுக்காக தான் இந்த வாழ்வு சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ரொம்ப சொற்பமானது, மாயை, இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் அல்லாஹ் குரானில் இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. மௌத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது நிரந்தரமானது, மகிழ்ச்சி தரக்கூடியது. அதுக்கு ஆப்போசிட்டாக தவறி போய் நரகத்திற்கு போயிட்டோன்னா ரொம்ப ரொம்ப துக்ககாரமானது, எந்தென்றும் அங்கே நிலச்சி இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிரந்தரமான வாழ்க்கைக்கு உள்ள வெற்றியும் அல்லாஹ்வோட கருணையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பாதுகாப்பை பற்றி பார்த்தோம்ல, அந்த பாதுகாப்பை பற்றி அல்லாஹ் சூரா 13 வசனம் 11 சொல்லியிருக்காங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஒவ்வொரு வசனமும் படிக்கும் போது நம்மளை உட்படுத்தி நம்ம அந்த வசனத்தில் படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் படிக்கும் போது என்ன அந்த வசனத்தில் என்ன அதில் வச்சு
நான் அதை படித்து புரிஞ்சிக்கின்னு அதுலேருந்து நம்ம திருந்திக்கணும். அதேமாரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்கள வச்சு நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைவு கொண்டுட்டு இந்த வசனத்துக்கு போவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்கள் ஒவ்வொருவருடனும் இருக்கும் மாணவர்கள் அணிகள் மாறி மாறி எடுத்துக்கொள்கின்றன. அவர்கள் உங்களுக்கு முன்புறமும் உங்களுக்கு பின்புறமும் உள்ளனர். அவர்கள் உங்களுடன் இருக்கின்றனர். மேலும் கடவுளின் கட்டளைக்கேற்ப அவர்கள் உங்களை பாதுகாக்கின்றனர் அப்படின்னு அல்லாஹ் வந்து ஒவ்வொரு ஆளுக்குன்னு சொல்லிட்டு நம்மளை தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம இப்போ நம்ம எல்லோரும் அத்தா அம்மா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எல்லாமே இருந்தானோ அதில் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து அல்லாஹ் வந்து வானவர்களை மலக்குமார்களை நிர்ணயிச்சிருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு முன்னையும் பின்னையும் நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு. நம்ம விஐபி வரும்போதெல்லாம் நம்ம பார்க்குறோம், பாடி கார்டு சுற்றி வருவாங்க. அவங்கள பக்கம் யாரும் நெருங்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கம் வந்தாங்கன்னா வந்து தடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு சேஃப்டியாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சேஃப்டியை செக் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பாடி கார்டு இருக்கிற மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு வானவர்களை ஒவ்வொரு ஆளுக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆளும் எடுத்தங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் அதை நிர்ணயிச்சிருக்காங்க. அவங்க வந்து அல்லாஹ்வோட கட்டளைக்கேற்ப நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க. அந்த பாதுகாப்புனா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஃபைனான்ஷியல் பாதுகாப்பு, நோய் நொடியிலேருந்து பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடெண்ட்லேருந்து பாதுகாப்பு, எல்லாத்துலேருந்தும் மகிழ்ச்சி பாதுகாப்பு, எல்லாத்துலேயும் வந்து மகிழ்ச்சி பாதுகாப்புனா மகிழ்ச்சியை தக்க வைக்கிறதுக்குள்ள பாதுகாப்பு. இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு பெரிய கண்டிஷனை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கவனமாக கேட்போம். அவர் கட்டளைக்கேற்ப கடவுளின் கட்டளைக்கேற்ப உங்களை பாதுகாக்கின்றனர். இவ்விதமாக இந்த மக்களின் நிலைமையை மாற்றிக்கொள்ளும் முடிவை அவர்களே செய்தாலே அன்றி கடவுள் மாற்றுவதில்லை. நம்மளோட செயலால் தான் அப்படிப்பட்ட அருள் கொடையை வந்து தக்க வச்சுக்கிறோம், அதாவது இழந்துக்கிறோம். நம்மளோட செயலால் தான் வந்து அந்த தக்க வச்சுக்கிறதும். நல்ல செயல் செய்யும் போது அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வோட கட்டளைக்கேற்ப நம்மளை பாதுகாக்கிறாங்க. அல்லாஹ்வோட சொன்ன விஷயத்திலேருந்து நம்ம மாறு செய்யும் போது அப்படிப்பட்ட பாதுகாப்பு நம்மளை விட்டு விலகிடுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடியது. ஆனால் அல்லாஹ் வந்து மலக்குகளை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறாங்க. அதை எந்த மாதிரி விஷயத்துன்னா அல்லாஹ்வோட கட்டளையை சொல்லி இதை நீங்கள் பின்பற்றுங்க, நான் மலக்குகளை கொண்டு உங்களை பாதுகாக்கிறேன், நீங்கள் வரம்பு மீறி போய் தான் அதை நீங்கள் தடுத்துக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த மாதிரி அல்லாஹ்வோட பாதுகாப்பு அடையிறதுக்குள்ள செயலை நம்ம வந்து அதை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் வந்து அல்லாஹ்வோட கருணை, காட்ஸ் மெர்சி இஸ் இன்ஃபினிட்னா எல்லையற்றது. அல்லாஹ்வோட கருணை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்லேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்கத்துலேயோ இதுதான் அல்லாஹ்வோட கருணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லை போட முடியாது. அல்லாஹ்வோட கருணை வந்து எல்லையற்றது. நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறாங்கள, வேறு எந்த தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னு நம்ம மூளை சொல்லும். ஆனால் வந்து அல்லாஹ் எதிர்பாராத புறத்துலேருந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குவேன் அப்படின்னு. நம்ம மூசா நபி ஸ்டோரியை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பக்கம் ஃபிரௌனு கூட்டம் கொலை பண்ணுறதுக்காக பெரிய படம் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கடலில் வந்து அவங்க தப்பிச்சுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு போட்டோ இல்லை அதுக்குள்ளே வசதியோ எதுவுமே இல்லை. அங்கே உள்ளவங்கலாம் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம வந்து கொல்லப்படுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மூசா நபி அல்லாஹ் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, வாய்ப்பே இல்லை, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லும் போது எதிர்பாராத புறத்துலேருந்து அல்லாஹ் அவங்களை பாதுகாத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் செய்தியை சொல்கிறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வோட கருணை வந்து எல்லையற்றது, ஆனால் நிபந்தனையற்றது அல்ல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வோட கருணையை அடையணும்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது, அன்கண்டிஷனல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து சில கண்டிஷன் இருக்குது. இந்த இதை செஞ்சால் தான் நீங்கள் அல்லாஹ்வோட கருணையை அடைய முடியும். நான் என் இஷ்டப்படி வாழ்ந்துப்பேன், நான் இஷ்டப்படி நான் நடந்துப்பேன்
ஆனால் வந்து அல்லாவோட கருணை எனக்கு வேணும்னா அது வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதனால் வந்து அல்லாஹ்வுடைய கருணை வந்து எல்லையற்றது தான், நிபந்தனையற்றது அல்ல. இந்த காரியம் செஞ்சால் தான் அல்லாஹ்வோட கருணையை அடைய முடியும் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருணை வந்து எல்லா பொருளையும் சூழ்ந்து இருக்குது, இருப்பினும் இவர்களுக்கென நான் குறிப்பிட்டு வைத்துள்ளேன் அப்படின்னு சூரா 7 வசனம் 156 அல்லாஹ் சொல்கிறாங்க. என்னோட கருணை வந்து எல்லா இடத்துலையும் சூழ்ந்துருக்கு, இருந்தாலும் நான் இவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு பர்டிகுலராக ஒரு லிஸ்ட்டை சொல்லி இவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கமான்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 யாருன்னா, நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துபவர்கள். நன்னெறியான வாழ்வுன்னா நம்ம பார்த்துருக்கோம். சூரா 2 வசனம் 127 நன்னெறிக்குள்ள விளக்கம். நன்னெறியாளர்கள்னால் யார் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துலேயும் மற்ற வசனத்துலேயும் சொல்லியிருக்காங்க. அந்த நன்னெறியானவர்களோட வாழ்வு நம்ம நடத்தணும். அதுக்கப்புறம் ஜக்காத்து கொடுப்பவர்கள், நம்ம வருமானம் வர அன்றைக்கே ஜக்காத்து கொடுக்கணும். இதில் குர்ஆன் இல்லாத வேறு இதை நம்ம பின்பற்றிலாம் சைத்தான் இதுலேருந்து தடுக்கிறான். இப்போ நன்னறியான வாழ்வுன்னு பார்க்க போனால், குர்ஆனில் பார்க்க போனால் ஒரு ஷார்ப்பாக அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதுதான் நன்னறியானது வாழ்வு. அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது, வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வது, நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வது, தர்மம் கொடுக்கறது, உறுதியோடு விடாமுயற்சியோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கள்ல. அந்த இதுதான், அந்த இதை நீங்கள் வந்து மறுமை நாள் மீது நம்பிக்கைனா மறுமை நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படி நம்புறது. குர்ஆனில் இல்லாததை வேறு இடத்துல படிச்சுட்டு எனக்கு வந்து மறுமை நாள்னால் தேள் வரும், பாம்பு வரும், சங்கிலியை வச்சு கட்டுவாங்க, கபூர் நெருப்பு வரும், அப்படி இப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஒரு கற்பனை உள்ளது நம்பிக்கை கொண்டுட்டோன்னா அது தப்பான நம்பிக்கையாக போயிடுது. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி மறுமை நாளுன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி நரகத்தோட வேதனைன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி கேள்வி கேட்கப்படும், எப்படி நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும், எப்படி சிபாரிஸ் இல்லாத ஒரே மாலிகி யௌமிதீன் அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு நாளின் அதிபதி. அந்த அதிபதிக்கு வந்து பார்ட்னரோ இல்லை துணையோ இல்லை மற்ற ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மற்றவங்களோ யாரும் கிடையாது. இது அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்வது. வேதத்தின் மீது நம்பிக்கைனா நம்ம பல வசனத்தில் பார்த்துருக்கோம். குர்ஆன் முழுமையானது, அல்லாஹ் இது எதுலேயும் விட்டு வைக்கல. நம்ம ஆன்மா மீட்சிக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. இதில் விளக்கம் இல்லைன்னு போய் வேறு இடத்துல போய் தேடுறது குர்ஆனை வந்து நம்ம நம்பிக்கை இலக்க இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ள நன்னறியாளர்களோட நம்ம இருக்கமா, ஜக்காத்து நம்ம வருமானம் வர அன்றைக்கே அதுக்குள்ளே ஜக்காத்தை எடுத்து கொடுத்துட்றோமா, நம்மளுடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். நம்மளோட வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இந்த தூதரை பின்பற்றுபவர்கள். அந்த வசனத்திலேயே சூரா 7 வசனம் 157 அது ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது வேதம் வழங்கப்படாத சமுதாயத்தை சேர்ந்த இந்த நபி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நபின்னு சொல்லிட்டு முகமது நபியை குறித்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தூதர்களை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு அல்லாஹ் நபின்னு சொல்கிறாங்க, தூதர்களும் சொல்கிறாங்க. குர்ஆனை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நபின்னு உள்ளவங்க வந்து வேதத்தை கொண்டு வருவாங்க, தூதர்னு உள்ளது வந்து வேதம் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க தூது செய்தியை மெய்ப்பிப்பாங்க, தூது செய்தியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு. தூதர்களை பின்பற்றுறதுன்னு சொல்கிறது நம்ம பார்க்குறது அவங்க கொண்டு வந்த தூது செய்தியை பின்பற்றுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட தூதர்களை பின்பற்றுறதுல தான் நம்ம அல்லாஹ்வோட கருணையை அடைய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் பக்தியுடனும் எதிர்பார்ப்புடனும் அவரை வழிபடுங்கள். நிச்சயமாக கடவுளின் கருணை நன்னேறியார்களால் அடையக்கூடியதாகவே உள்ளது. ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. அதுக்காக நம்ம பெருசாலாம் எதுவும் செய்ய தேவையில்லை. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போய் மலை வாரத்தில் போய் தியானம் பண்ணுறது அல்லது பிஸ்னஸ் எதுவும் பண்ணாமல் அப்படியே இதுலேயே உட்காந்துடுறது, அப்படியே குடும்பத்தெல்லாம் விட்டு அல்லாஹ்வோட பாதையிலன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறது, அந்த மாதிரிலாம் அல்லாஹ் எதுவுமே சொல்லலை. நன்னறியான வாழ்வுன்னு நம்ம என்னன்னு பார்க்கும்போது குடும்பத்தோடு இருக்கணும், வியாபாரம் பண்ணணும், அதில் நம்ம நன்னறியை நம்ம பேணிக்கணும். குடும்பத்தோடு நம்ம இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். இப்போ குடும்பத்தில் எப்படி நன்னறியை பேணணும்னு சொல்லிட்டு கோபத்தை அடக்கிப்பாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க,
அதுக்கப்புறம் கனிவாக பேசுவாங்க, நல்ல வார்த்தையை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மஷூரா பண்ணி ஒரு காரியத்தை செயல்படுத்துவாங்க, அல்லாஹ் மேலே பொறுப்பு ஏற்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மெயின்டெனன்ஸும் அல்லாஹ் சொல்கிறாங்க. அதேமாதிரி பிஸ்னஸ் மெயின்டெனன்ஸ்லேயும் அல்லாஹ் வந்து நன்னெறிய சொல்கிறாங்க. அளவில் மோசடி பண்ண மாட்டாங்க, நீதமாக இருப்பாங்க, வார்த்தையை காப்பாற்றுவாங்க, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அதான் சூரா 2:177 அல்லாஹ் சொல்கிற நன்னெறியை பற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிலல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. இன்ஷால்லா அடுத்தது வந்து அல்லாஹ்வுடைய கருணையை வந்து நம்ம எப்படி அடையிறது, அல்லாஹ் எல்லாத்தையும் குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்மளோட இது என்னன்னா வந்து வேதத்தின் மீது நம்பிக்கைன்னு சொல்கிறது வந்து வேதம் முழுமையானது, எல்லாத்தையும் உள்ள நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம், ஆன்மாவை மீட்சி அடைந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக. ஒரே டாஸ்க்கு, 10-15 டாஸ்க்கெலாம் கிடையாது, ஒரே டாஸ்க்கு. உங்கள் ஆன்மாவை மீட்டுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போங்க. ஆன்மாவை மீட்டிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆதம் நபியிலேருந்து அந்த கட்டளையை தான் சொல்லியிருக்காங்க. என்னுடைய வழிகாட்டுதல் வரோம், வெளிப்பாடுகள் வரோம், அதை பின்பற்றவங்க வந்து அச்சப்பட எதுவும் தேவையில்லை, துக்கப்படம் தேவையில்லை. அல்லாவோட மெசேஜ் வருது நம்மளுக்கு. ஒர்க் ஷீட் இப்போ நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனோன்னா உனக்கு இந்தந்த வேலைப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் கொடுத்துருவாங்க. இந்தந்த வேலை இதுதான் உன்னோட நீ பார்க்க வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒர்க் ஷீட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒர்க் ஷீட்டு எல்லாம் வேதத்தில் குர்ஆனில் நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நிறைவேற்றினா அல்லாவோட அருளால் அல்லாவோட கருணையால் நம்ம வெற்றி பெறக்கூடிய சொர்க்கம் அடையிறதுக்கு அல்லாஹ் செஞ்சுருக்காங்க. அதை விட்டுவிட்டு நான் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிவிட்டு வழிகேட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு வேறு இதில் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு வேறு இதில் பார்க்குறது வந்து இதில் வந்து நம்பிக்கை இழக்கிறது, பெரிய ஃபெயில் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால் அல்லாவை மட்டும் வழிபடுதல் மூலியமாக கருணை அடைய முடியும். அல்லாவுடன் மற்றவங்களை சேர்ந்து இணை வழிபாடு பண்ணும்போது நம்ம வந்து அவங்க வந்து கருணையிலேருந்து அல்லாவோட கருணையிலேருந்து வெளியேறிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் யார் வந்து நம்பிக்கை கொண்டு நேரையான வாழ்வு நடத்தி உறுதியுடன் வழிகாட்டுதலில் நிலைத்திருப்பவர்கள் நிச்சயமாக நான் மன்னிக்கின்றேன், அவங்க வந்து என்னோட கருணைக்கு அடைவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாவத்தை தவிர்ப்பதன் மூலமும் மன்னிப்பு தேடுவதன் மூலமும் நம்ம வந்து எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கோம், யாரும் வந்து இது கிடையாது. நம்ம ஆதியில் பாவத்துலேருந்து சரி, இப்போ இங்கே வந்து நம்ம செய்கிற பாவத்துலேருந்து சரி வந்து பாவத்திலேருந்து மீண்டுக்கிட்டு அல்லாஹ்கிட்ட வந்து மன்னிப்பு தேடுறது அப்படின்னு. நம்ம பாவத்திலேருந்து மீண்டுறதுன்னா என்னன்னு பார்க்கனா அது தப்புன்னு உணர்ந்து அதுலேருந்து திருந்தி வரணும். இதுக்கு முன்னாடி நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணியிருக்கலாம், நம்ம அதுலேருந்து அது தப்பு, நான் செஞ்சது தப்பு, அந்த தப்பை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் செய்ய மாட்டேன்னு நம்ம உறுதி கொண்டு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது. நாளைக்கு நான் இதே தப்பு பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் இப்போ நேற்று செஞ்ச பாவத்துக்கு, உதாரணத்துக்கு ஒரு தண்ணி அடிக்கிறவங்க வந்து நேற்று தண்ணி அடித்ததுக்கு நான் இன்றைக்கி சாரி எல்லான்னு கேட்டுட்டு நாளைக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி கேட்குறது வந்து அது வந்து மீண்டு வருதில்லை, வருந்தி திருந்தி சீர்திருந்துன்னு அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து நீங்கள் பாஸ்ட்டில் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, அல்லாவோட கருணை வந்து எல்லையற்றது. அல்லாவோட கருணையை வந்து நம்ம வந்து அளவிடவே முடியாது. அல்லாஹ் சொல்லும் போது கருணையாளர்னு சொல்ல, கருணையாளருக்கெல்லாம் மிக்க கருணையாளர்னு சொல்லிட்டு அல்லாவோட கருணையை அல்லாஹ் வந்து தன்னை பற்றி அதை குர்ஆனில் விளக்கி சொல்கிறாங்க. கருணையாளருக்கெல்லாம் மிக்க கருணையாளருக்கெல்லாம் மிக்க கருணையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அல்லாவோட கருணையை வந்து நம்ம வந்து எடை போட முடியாது. இவர் வந்து சொர்க்கத்துக்கு, இவர் நரகத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா வந்து குரூப்பாக உட்காந்து பேசுகிறாங்க. இவர் வந்து சாராயம் குடிக்கிறவரில் இவர் வந்து அந்த இதில் போடுறாரு, இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு மார்க் போட்டு இவங்களாம் வந்து சொர்க்கமாக நரகமானு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அல்லாவோட கருணை, அல்லாஹ் கருணையாளருக்கெல்லாம் மிக்க கருணையாளர். அப்படிப்பட்ட கருணையில் வந்து நம்ம எந்த அளவு எப்போதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அதுதான் சூரா 39:53 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிரகடனப்படுத்துவீராக, வரம்புகளை தாண்டிவிட்ட என் ஊழியர்களே, கடவுளின் கருணையில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள்.
ஏனெனில் கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார், அவர்தான் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். வரம்புகளை தாண்டி போயிட்டு நம்ம ஊழியர்களே, நீங்கள் வந்து பயப்படாதங்க, திருந்தி வாங்க, சான்ஸ் இருக்குது, இப்போ சான்ஸ் இருக்குது, திரும்பி வாங்க. நான் இதுக்கு முன்னாடி நான் தர்காவுக்கு வழிபாடுக்கு போயிருக்கேன், ஷிர்க்கு பண்ணியிருக்கேன், மற்ற தப்பு பண்ணியிருக்கேன், சீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நீங்கள் திருந்தி வாங்க, இப்போ நீங்கள் திருந்துங்க, அல்லாஹ் மட்டும்னு வாங்க, குரானை மட்டும்னு வாங்க. குரானை மட்டும்னு வந்தால் தான் அல்லாஹ் வந்து வழிகாட்டுறேன், ஆசிரியராக இருந்து வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரானை படிக்கிறதுக்கு வந்து தக்குவா நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மேலே உள்ள அச்சம்தான் வந்து குரானை நம்ம புரிந்து கொள்ள முடியும். குரானை புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து நீங்கள் பல யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிருக்குன்னு அது பண்ணியிருக்குன்னா வந்து எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ஈவன் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்காதவங்க இருந்தால் கூட உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு குரானை புரிய வைப்பாங்க. அதுக்கு பேசிக்கு ஒரே தகுதி என்னன்னா நம்பிக்கை. குரான் முழுமையானது, குரானில் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்பிக்கை கொண்டு குரானை பக்கம் வாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குது, அல்லாஹ்வை சார்ந்திராமல் எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சுட்டு திருந்தி வாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பெரிய கருணையாக நம்மளுக்கு இந்த ஆஃபரை கொடுத்துருக்காங்க. இது எது வரைக்கும்னா நம்மளுக்கு மௌத்து வரைக்கும். அதைத்தான் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த சப்ஜெக்டை ரொம்ப நம்ம அர்ஜெண்ட்டாக நம்ம இப்போ எடுத்து பண்ணுறோன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் மௌத்து இருக்குது. மௌத்துக்கு வந்து ஏஜ் கிடையாது. நம்ம குடும்பத்திலே நம்ம பார்க்குறோம், நம்மளோட குறைஞ்ச உள்ள வயசு உள்ளவங்களாம் வந்து இறந்து போயிருக்காங்க, திடீர்னு இறந்து போயிருக்காங்க. ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க, ஆஃபீஸில் இறந்துடுறாங்க. ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க, ரோட்டில் இறந்துடுறாங்க. இப்போ நம்ம இப்போ அகமதாபாத்தில் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தோம், கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு மரணம் வந்துருச்சு. நம்மள சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம காஸ்ட்லியான ஃப்ளைட்டில் காஸ்ட்லியான ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு மரணம் வந்துருச்சு. அதனால் அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்ட நாள் எப்போ எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்குள்ளே வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த காரியத்தெல்லாம் செஞ்சு நம்மளை மீட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் அல்லாஹ்வோட கருணை நம்ம வந்து அடையக்கூடியதாக இருக்குது, ரொம்ப எளிதில் இருக்குது. அதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு நிறையா உதாரணங்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அது வந்து பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யூனுஸ் நபி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா வந்து நபிமார்களை பற்றி பார்க்குறோம். அல்லாஹ் நபிமார்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. அவங்க வரம்பு மீறிட்டாங்க, வரம்பு மீறிட்டு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ்வோட கருணையால் அவங்கள மீட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனுஸ் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறாங்க. அவங்க வந்து அவரை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்று எண்ணிக்கொண்டு ஆட்சேபனையுடன் தன் இறைப்பணியை கைவிட்டார். அதுக்கப்புறம் மீன் வயிற்றில் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து லாயிலாக இல்லாந்த சுபானக்க இன்னிக்கும்து மிலல் ஆலமீன், உம்மை விடுத்து வேறு தெய்வமில்லை, நீ துதிப்பிற்குரியவர், நான் பெரும்பாவத்தை செய்துவிட்டேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் அவருக்கு பதிலளித்தோம், நெருக்கடியிலிருந்து அவர்களை காத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. என்னன்னா, இவ்விதமாக நம்பிக்கையாளர்களை நாம் காப்போம். இது யூனுஸ் நபிக்கு மட்டும் இல்லை, யூனுஸ் நபி வரம்பு மீறிட்டாங்க, தப்பு செஞ்சுவிட்டாங்க. அங்கே போய் ஒரு தப்பை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. பாவ மன்னிப்பு கேட்டோன்னா அல்லாஹ் மீட்டுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு, இது யூனுஸ் நபி கேட்டாங்க, யூனுஸ் நபியை நான் மீட்டேன்னு சொல்லாமல் அந்த வசனத்தில் அல்லாஹ் நான் இவ்விதமாகவே நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் அல்லாஹ் வந்து அந்த சுச்சுவேஷனில் உண்டு பண்ணி சொல்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போவோம், அல்லாஹ் காப்பாற்ற முடியாது, எங்கே இப்போ இது இல்லையே, இந்த சுச்சுவேஷன் இல்லையே, வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் வந்து டக்குன்னு ஒரு தவறான சிந்தனைக்கு அந்த சுச்சுவேஷன் படி போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து அப்படிப்பட்ட போயிருந்தால் உடனே பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் பக்கம் திரும்பினா நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கருணை சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஆதம் நபி இதையும் பார்க்குறோம். அல்லாஹ் வந்து தடை செஞ்சது அந்த மரத்து பக்கம் நெருங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சைத்தான் வந்து வழி கெடுத்து அந்த மரத்தை பக்கம் நெருங்க வச்சுட்டான். நெருங்க வச்ச பிறகும் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவரை மீட்டு கொண்டார்.
அவர்தான் மீட்பவர், கருணையாளர் அப்படின்னு நம்ம நபிமார்களோட ஸ்டோரியை அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்கு ஆதம் நபியோட ஸ்டோரியை எடுத்து சொல்லியிருக்காங்க, எதுக்கு யூனுஸ் நபியை எடுத்து ஸ்டோரியை எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா, அதில் நம்மளுக்கு படிப்பினை இருக்குது. நம்மளும் அந்த மாதிரி சுச்சுவேஷனும் இப்போ செஞ்சுருக்கோம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நெருங்காதன்னு சொல்லியிருக்கும் போது நம்ம அதை செஞ்சுருப்போம். செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டோம், அதை தப்புன்னு இப்போ உணர்றோம்ல, இம்மிடியட்டாக நம்ம சீர்திருந்தி அதை செயல்படுத்தும் போது அல்லாஹ் மன்னிக்கிறாங்க. அதனால் அல்லாஹோட கருணையில் எப்போதும் நம்பிக்கை இழந்துடாதுங்க. அது ரொம்ப அருகில் இருக்குது. நம்ம சொல்கிற மாரி நம்மளுக்கு கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்குது. அப்படியே நம்ம எடுத்து சொல்லப்போனால் நம்ம பாக்கெட்டில் இருக்குது. அது நம்மளுக்குரியது, நம்மளுக்குன்னு ரிசர்வ் பண்ணி இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு அல்லாஹ் சில நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது, வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வது, நன்னறியானதொரு வாழ்வு நடத்துறது, இதெல்லாம் செய்யும் போது அது அடையக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் விட்டு நம்ம விலகி போயிட்டோன்னா அந்த கருணையை நம்ம அடைய முடியாது. நம்மக்கிட்டே இருந்தானோ, நம்ம பாக்கெட்லேயே இருந்தானோ நம்மளால் அதை அடைய முடியாது. அதனால் நம்ம ஃபோக்கஸு ஃபுல்லாக நம்மளோட செயலில் செய்யணும். நன்னறியானது வாழ்வுனா நன்னெறியாளர்களோட நன்னெறின்னு சொல்லிட்டு அல்லாஹ் செயலில் சொல்லியிருக்காங்க. நன்னெறின்னு நம்ம வாயில் சொல்கிறதோ இல்லை தோற்றத்துலேயோ கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதையும் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. நன்னெறி இருக்க நம்ம முயற்சி செய்யணும். வெறும் வார்த்தையாலேயோ தோற்றத்தாலேயோ அல்ல, செயலால் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் நம்மளுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இவர் காந்தி மாதிரி வாழ்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவர் காந்திக்கிட்ட உள்ள நல்ல தன்மை மாதிரி அவர் வாழ்கிறாரு, ஒரு அகிம்சையோடு இருக்கார், அந்த மாதிரி சில நல்ல தன்மை இருக்குல்ல, அந்த மாதிரி காந்தி மாதிரி வாழுப்பான்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுத்து வன்முறை போர் அந்த மாதிரி போகாமல் அந்த மாதிரி ஒரு நல்ல தன்மையோடு போகிறது. காந்தி மாதிரி வாழுப்பான்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு மொட்டையை அடிச்சுக்கிட்டு சட்டை போடாமல் வேஷ்டி கட்டிக்கிட்டு நான் குச்சியை வச்சுக்கிட்டா நான் காந்தி மாதிரி வாழ்ந்ததா? அது கிடையாது. அது வேஷம் போடுறது. அப்படிப்பட்ட வேஷத்தை எல்லாம் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நன்னெறியாளர்கள்னால் பெருசாக தாடி வச்சுருக்குன்னு, தொப்பி போட்டிருக்குன்னு, அரபு நாட்டில் போடுற ட்ரெஸ்ஸு, அந்த நீளமான ட்ரெஸ்ஸு போட்டிருக்குன்னு அவங்க தான் நன்னெறியாளர்கள்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபோக்கஸ் பூரா தோற்றத்தில் இருக்கு. அதனால் அல்லாஹ் தோற்றத்தை சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறது செயலில். அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணாங்கன்னா நேர்மையாக இருப்பாங்க, அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா காப்பாற்றுவாங்க, அவங்க நல்ல வார்த்தையை பேசுவாங்க, கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கனியோடு இருப்பாங்க, மற்றவங்கள கெட்ட பார்வையோடு பார்க்க மாட்டாங்க. அல்லாவை மட்டும் எல்லாத்துக்கும் மேலே அல்லாவை மட்டும் வணங்குவாங்க. அல்லாஹ் கூட சேர்ந்து நபிமார்களையோ தூதர்களையோ மற்ற மார்க்க அறிஞர்களையோ சேர்த்து வணங்க மாட்டாங்க. நபிமார்கள் தூதர்கள் மேலே நம்பிக்கை கொள்வாங்க. நம்பிக்கை எப்படி கொள்ளணுன்னு அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்கள, அந்த அடிப்படையில் நம்பிக்கை கொள்வாங்க. அதுக்காக என்னோட தொழுகையிலையும் என்னோட துவாலையும் என்னோட பாங்கலையும் என்னோட திக்கர்லேயும் முகமது நபி பேரையோ இல்லை மற்ற நபி பேரையோ ஈசா நபி பேரையோ இல்லை இப்ராஹிம் நபி பேரையோ சேர்த்து அழைக்க மாட்டாங்க. எல்லார் மீது நம்பிக்கை தான் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செயலில் காமிக்கணும். செயலில் காமிக்காமல் எல்லா மதத்துலேயும், இது இஸ்லாத்துலேருந்து மட்டும் இல்லை, எல்லா மதத்துலேயும் தோற்றத்தை தான் கொண்டு வராங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கலரு, அதுக்கப்புறம் தாடி சைஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போட்டிருக்கிற மேக்கப்பு, அந்த இதில் தான் காமிக்கிறாங்க. அது அல்லாஹ் நன்னறின்னு சொல்கிறது செயலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே வேதத்தின் மீது நம்பிக்கைன்னா, வேதம்னா அல்லாஹ் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உயிரோடு இருந்து நான் அதை படித்து இதை இதை செய்யாத, இதை தவிர்த்துக்கோ, இதில் நீ நன்னறியாளர்களுள்ளே இருக்க நீங்கள் நிர்பந்திச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை எல்லாம் நம்மளை எனக்கு கொடுத்துருக்காங்கள, அதை நான் பின்பற்றி செயல்படுத்தும் போது தான் என் ஆன்மாவுக்கு நான் கொண்டு போக முடியும். ஆன்மான்னு சொல்லப்போனால் ஒவ்வொரு ஆளும் தனி. இங்கே நம்ம ஒரு குடும்பமாக இருக்கோம். ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தால் இன்னொரு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் சேர்ந்து சேவை பண்ணுறோம். ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம சொந்தத்திலேயே ஃபைனான்ஷியல் நீடு இருந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து என்னோடது காசை கொஞ்சம் நீ வச்சுக்கோ, உன்னோட காசை வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க காசை கொடுத்து அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறோம். இதெல்லாம் இங்கேன்னு சொல்லப்போனால் எது வரைக்கும்னா மௌத்து வரைக்கும்.
வேணால் அவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வரைக்கும் நம்ம வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். மௌத்து வந்துருச்சுன்னா அவங்க ஆன்மா தான் அவங்களுக்கு சேரும், அவங்க நல்லது செஞ்சால் தான் சேரும். இப்போ நான் வந்து இந்த குரானை படித்து நான் இப்போ செயல்படுத்தினா தான் அது ஏன் ஆன்மாவுக்கு போகும். நான் மௌத்தா போன பிறகு என்னோடய தம்பியோ என்னோடய பிள்ளையோ எங்களோட குடும்பத்தார்களோ வந்து ஒரு 30-40 குரானை ஓதி இது வந்து எனக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதுலேருந்து எனக்கு 1% நன்மை கூட போகிறது இல்லை. அவங்க ஓதாமல் அப்படியே இது பண்ணிட்டானோ அதுலேருந்து எனக்கு 1% கம்மியாக போகிறது இல்லை. நான் ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் அல்லாஹ் 100 வசனத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த ஒரி அபவுட் யுவர் ஓன் நெக்ஸ். ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை பற்றி தான் வந்து கவலை கொண்டு நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு. இங்கே வேணால் ஜஸ்ட்டு ரிமைன் தான் பண்ணலாம். அல்லாஹ் வந்து ஊக்குவிச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்களா, தொழுவுங்க, குரான் ஓதுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, ஏதாவது தப்பாக செஞ்சாங்கன்னா இது செய்யாதங்க, அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கோவப்படாதங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அவங்க ஆன்மாவுக்கு நீங்கள் நம்ம சேர்த்துக்கிற மாதிரி தான் நம்ம அட்வைஸ் தான் பண்ண முடியும். அதனால் அத்தாவோட ஓதுதல் வந்து பிள்ளைக்கோ, பிள்ளையோட ஓதுதல் அத்தாக்கோ எந்த வித உறவு முறையோ சலுகையோ இல்லாதது மறுமை நாளில் சொல்லியிருக்காங்க. உறவு முறையே இல்லைன்னு சொல்லியிருக்கும் போது ஒருத்தவங்க இதெல்லாம் வந்து வேதத்தின் மீது உள்ள நம்பிக்கையை வந்து இழக்கிறது. வேதம் வந்து அல்லாஹ் எதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் வந்து இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் வந்து முடிவு எடுக்க போகிறேன், எப்படி முடிவு எடுக்கணும், எப்படி இது பண்ணணும், ஒரு ஆளுக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன், அது நம்ம எப்படி எழுதிக்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஒன்று இது இருக்குது. அதைப்படி பார்த்து செயல்படுத்துறதுக்காக தான் வேதம். அதனால் வேதத்தை நம்ம கரெக்டாக நம்ம நம்பணும், வேதம் முழுமையானதுன்னு நம்பணும். வேதம் வந்து உயிரோடு இருந்து நம்ம உயிரோடு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் அதை பின்பற்றுறதுனா செயல், ஓதுறது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்தி நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேதத்தின் மீது கரெக்டாக நம்பிக்கை கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுட்டு நம்ம முடிச்சிடுவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் இரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டுவிடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வள்ளலாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, உமது கருணையை எங்கள் மீது பொழிவீராக. மேலும் எங்களுடைய காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை மன்னிப்பீராக. மேலும் எங்கள் மீது கருணையை பொருந்திடுவீராக. கருணையாளர்கள் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளர். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாம்.